அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷன் வந்து பணம் சம்பாதிக்க வேண்டும் சொல்லி என்னென்னவோ பண்றான். ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் நல்லபடியாவே சந்தோஷமா வாழ்ந்தாலே போதும், ஏதோ கஞ்சி கூழு குடிச்சு வாழ்ந்தா போதும் சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்கு. ஒரு கூட்டம் அப்படி இல்லை, எல்லாரும் மத்தியும் நம்ம நல்லா லக்ஸரியா வாழணும், நிறைய நம்ம வீட்டுல நிறைய வச்சுக்கிட்டு வாழணும்னு சொல்லிட்டு என்ன செய்யறான் மனுஷன், எதோ பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணி என்ன செய்யறான், நம்ம வந்து வாழலாம். ஆனா கடைசியில பார்த்தா ஆண்டு சொல்றாரு, மனுஷன் என்ன செய்யறான்னு வந்து பணம் மேலதான், பணம் 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 பணம். சில பேர் அது மேலேயே இருப்பாங்க. இங்கே ஆண்டவராக இயேசு கூட ஒரு சம்பவத்தை சொல்லும் போது அங்கே ஒரு வாலிபன் கேட்கிறார் வந்து, நாங்கள் பரலோக ராஜ்யத்திலே போகணும்னு சொன்ன உடனே ஆண்டவர், நீ கண்டிப்பா வரலாம், ஆனா உனக்கு என்ன செஞ்சு எல்லாவற்றையும் வித்துட்டு என்ன செஞ்சு இல்லாதவர் கூட சொன்ன உடனே அது கஷ்டமான காரியமா இருந்தது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு அவங்களை பார்த்து, இப்பேற்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பது கூடாத ஒரு ஆண்டவர் எப்பவுமே நம்ம ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தையுமே வந்து முடியாது, நடக்காது, கஷ்டம்னு சொல்லவே மாட்டார், தெரியுமா? ஆனா இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது அவர் சொல்றாரு, முடியாத ஒரு காரியம், கூடாத காரியம் என்றாரு. என்ன கூடாத காரியம்? அவங்களுடைய ஆசை, அவங்களுடைய மனசு எங்க இருக்கோ அவங்க அங்கதான் இருப்பாங்க. இன்னைக்கு மனுஷன் வந்து பரலோகம் போகணும் பரலோகம் போகணும் பரலோகம் போகணும்னு நினைக்கிறோம், கண்டிப்பா பரலோகம் போவான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கர்த்தர் செய்வார் வந்து, அதை கேட்டு நம்ம ஆயத்தப்படுகிறோம் வந்து. சில பேர் வந்து இந்த உலகத்திலேயே என்ன செய்யறான் வந்து மனுஷன், அது இருக்கு இது இருக்கு இது இருக்கு, இன்னும் 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 அதே மேல இருக்கான்னு தவறாங்க. ஆண்டவருடைய வருகை குறித்தோ ஆண்டவருடைய பரலோகத்தை குறித்து யாருக்கும் எந்த ஒரு தரிசனமும் கிடையாது, அக்கறையும் கிடையாது. அதான் ஏசப்பன் சொன்னாரு அவர் ஊழியம் செய்யும் போது, நோவா நாட்கள் நடந்தது போலவே மனுஷகுமாரன் நாட்களிலும் நடக்கும். என்ன நடக்கும்? அன்னைக்கு அழிவை வருவதற்கு யாருக்குமே அறியாமல் இருந்தார்களா? பெண் கொடுத்தார்கள், பெண் வாங்கினார்கள், உலக பிரகாரமான காரியம் ஈடுபட்டார்கள் தவிர தங்களை ரட்சித்துக் கொள்ள, தங்களை காப்பாற்றிக் கொள்ள அவர்கள் வகை தேடல. அதை பத்தி அவன் கவலைப்படவும் இல்லையா? அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே சீசர்களுக்கு என்ன ஆச்சாங்க வந்து ஆச்சரியமாச்சு, ஆச்சரியப்படுறாங்க. இன்னைக்கு நம்மள என்ன செய்யறோம், சில காரியங்களை பார்க்க போது ஆச்சரியப்படுறோம், இப்படிதான் நடந்தது, எப்படி இந்த காரியம் நடந்தது ஆச்சரியப்படுறோம் இல்லையா? வந்து சில கண்களுக்கு அது ஆச்சரியம் தான். பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு, ஆகாத கல்லே தலைக்கு முளக்கல்லாயிற்று. நம்ம கண்களுக்கு அது ஆச்சரியத்தை உண்டாக்கிச்சு. வந்து இவனா இவளா இவர்களா இதுவா இப்படியா? இங்க மனுஷன் நினைக்கிறான், ஏதோ நினைக்கிறான். கர்த்தர் அவர்கள் மத்தியிலே நம்மள என்ன செய்யறாரா வந்து ஆச்சரியப்படும்படியாக கர்த்தர் நம்ம வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. என்னோட ஊழிய பாதையிலே அதுதான். நான் ஊழியத்தை தொடங்கும் போது ஒண்ணுமே இல்லை. யாக்கும் சொல்றாரே வந்து, வெறும் கையதான் நான் வந்தேன் சொல்லி. அதேதான் என்னோட லைஃப் கூட. எனக்கு பின்னாடி பேக்ரவுண்டு, அம்மா அப்பா பேக்ரவுண்டு, சொந்தக்காரங்க பேக்ரவுண்டு எதுவுமே கிடையாது. சபை ஆரம்பிக்கும் போது மேல ஒரு சர்ச்சு, கீழே ஃபுல்லா தர ஃபுல்லா நமக்கு தெரியும் மொட்டை மாடி எப்படின்னு சொல்லிட்டு, கீழே கருப்பா ஃபுல்லா பாசி பிடிச்சி, அங்கங்கெல்லாம் ஃபுல்லா ஓட்ட ஓட்டையா, சின்ன சின்ன குழி, ரெண்டு பக்கம் கேப்பு, ஒண்ணுமே இல்லை. மேல ஷீட்டு போட்டாங்க, மேல தார் ஷீட், அவள் தான் சவுப்பு போட்டு ஒரு மத்தியானம் 12 மணிக்கு ஆரம்பிச்சாங்க, 4 மணிக்கு முடிச்சுட்டாங்க. வேற அதான் சபையை கட்டி முடிச்சுட்டாங்க. அவள் தான் லைட்டா ஃபேன் எதுவுமே இல்லை. இன்னைக்கு நீங்க எனக்கு திருச்சபைகளை பார்த்தீங்கன்னா ஆளுங்க வராங்களோ வரலையோ, சர்ச்சி பார்த்தா பெருசா இருக்கு. ஸ்டார்டிங்ல எல்லாம் வாங்கிடுறாங்க, எல்லாம் ஏசி போட்டு ஹால் போட்டு அப்பதான் வருவாங்க சொல்லி. இங்க ஆரம்பம்ல அப்படியே கிடையாது, எதுவுமே இல்லை. அதுதான் என்னுடைய ஆரம்பம் அற்பம். ஹல்லேலூயா. ஆரம்பம் அற்பமா தான் நான் ஆரம்பித்தேன். எதுவுமே இல்லாம ஆரம்பித்தேன். கர்த்தரை முன்வைத்து ஆரம்பித்தேன், கர்த்தரோடு இருந்த ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வருஷம் பார்த்தா மழை பெஞ்சா தண்ணி வரும், சைட்ல தண்ணி வரும், மழை பெஞ்சா மேல தண்ணி ஒழுகும்.
எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ பாடுகள். அதில் காக்க வேறு உட்காந்துக்கு அது என்ன பண்ணுவேன் பண்ணி போயிடும் உள்ள உட்காந்துக்கு. அது ஒன்றும் கேட்க முடியாது. ஹல்லேலூயா. அப்படித்தான் நாங்க சபையை ஆரம்பித்தோம். ஊழியங்கள் வந்து காலங்கள் போக போக ஆண்டவர் ஒவ்வொன்றும் கத்தரை மாற்றினார். நீங்க நினைக்கிறீங்க இப்போ நம்ம நினைச்சா ஒண்ணு பேடு, கீபோர்டு பேடு 75,000 இப்ப வாங்கணும்னா நினைச்சேன் நான் இப்ப கூட வாங்கிடுவேன். பெரிய விஷயம் கிடையாது. அது எல்லாருக்கும் தெரியும். நினைச்சேன் இப்ப கூட வாங்க முடியாதாலும் வந்து. ஆனா அன்னைக்கு ஒரு சின்ன மைக் வாங்கினா 1000 ரூபாய். அந்த 1000 மைக் வாங்குறதுக்கு நான் 30 பேர்கிட்ட போய் காசு கேட்பேன். மைக்கு வாங்கணும் சொல்லி 50 ரூபாய் வாங்க கவர்ல. சில பேர் 50 ரூபாய். ஏன் சபை வச்சிருக்க? காசுல ஏன் சபை வச்சிருக்க? உங்க பாஸ்டர்கிட்ட கேட்க வேண்டியது தானே. கொடுக்குற 50 ரூபாய்க்கு 10 கேள்வி. ஹல்லேலூயா. என் கூட ஒருவர் நெல்சன் பிரதர், அவர் தான் கூப்பிட்டு போவார். பாபா அபுராஜ் 10 கேள்வி கொடுக்க மாட்டாங்க, கேள்வி கேட்பாங்க. ஒரு 1000 ரூபாய் அன்னைக்கு பெருட்டுறதுக்கு அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு அவமானங்கள், அவ்வளவு நிந்தைகள். இன்னைக்கெல்லாம் ஊழியத்துக்கு வந்த உடனே எல்லாருக்கும் என்னன்னா கார் வேணும், பைக் வேணும், சொந்த வீடு வேணும், ஸ்டேஜ் ஏறி பிரசங்கம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஊழிய பாதல் அவமானங்கள் எவ்வளவோ நம்ம தெரியும். பணம் இருந்தானா மதிக்க மாட்டான். சைக்கிள் தான் அப்பெல்லாம் வந்து. ஹல்லேலூயா. ஊழிய பாதை அதுதான் என் ஊழிய பாதை. அப்பெல்லாம் வந்து சைக்கிள் தான். ஒரு நல்ல ஞாபகம் இருக்கு. கொடுத்த ஊழியம் சின்னதோ பெருசு உண்மையா செய்யும். அதான் என்னை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் கேட்பாரு. மனுஷன் கேட்பாங்க இல்லையோ, கர்த்தர் நம்மளை கேட்பாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ரங்கராஜபுரத்துல வந்து சினி ஃபீல்டு ஃபுல்லாங்க. அப்பெல்லாம் வந்து ராஜகுமாரி அவன் பேர். அவன் வீட்டுல பிரேயர் வைப்பேன் வாரம் செவ்வாய்க்கிழமை. நல்ல மழை, சரியான மழை பெய்யுது செவ்வாய்க்கிழமை. நான் நினைச்சேன் அவங்க எல்லாம் காத்திருப்பாங்க நமக்காக. போகணும்னு சொல்லி சைக்கிள்ல நனைஞ்சு, என் பைபிள் பேக் எல்லாம் நனைஞ்சு அப்படியே போறேன் சைக்கிள்ல. அப்பெல்லாம் ரெயின் கோட்டு கோடையால் எல்லாம் கிடையாது. போனேன். பிளாட்டு, பெரிய வீடு. உள்ள போனேன். உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. நின்னேன். வாங்க பாஸ்டர் உட்காருங்க. உட்காந்து டீ கொடுத்தாங்க. எனக்கு வேண்டாம் பாஸ்டர், மழை பெய்யுது. உயிர் போற மாதிரி இருந்துச்சு. எங்க வீட்டுல இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு சைக்கிள்ல போய் அவங்க வேண்டாம் பாஸ்டர். அதெல்லாம் என்னால மறக்க முடியாத சம்பவங்கள் ஊழியத்துல வந்து. ஹல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. இன்னைக்கு எந்த வீட்டுக்கு போனாலும் சாப்பாடு சரி, காசு சரி, எல்லாம் கொடுப்பாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து அன்னைக்கு எதுவுமே கிடையாது. அடியாளம் தெரியாத முகவரி அப்போ. ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு மற்றவங்களை ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் வச்சிருக்கார். ஹல்லேலூயா.